நம் ரட்சகரும் மீட்பரமா இருக்கிற இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தைகள். இவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், நித்திய பிதாவானவர். என் தேவ பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு. என்ன ரகசியம் என்றால், தீர்க்க தரிசனமான சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற வேண்டும். ஒருவரும் ஏறக்கூடாது இருக்கிற கழுதையின் குட்டி மேலே வருவார் என்று சொன்ன தீர்க்க தரிசனம். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த ஊர் ஜனங்க, சகல ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவரை போற்றுகிறார்கள், துதிக்கிறார்கள், அவரை ஆராதனை செய்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினதுனால, இவர் சப்பானியர்களை சுகப்படுத்தினதுக்காக, குருடர்களை பார்வை கொடுத்ததுக்காக, செவிடர்களுக்கு கேட்க செய்ததுக்காக, அநேக பிணங்களை எழுப்பினதுக்காக, இவர்தான் நமக்கு சரியான ராஜா என்று முழு உலகமே அந்த நாளிலே திரண்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்காக கழுதையின் குட்டியை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் அவரை வீதியிலே பவனி வருகிறதுக்காக அவரை குட்டியின் மேலே, மரியின் மேலே அமரச் செய்து அவர் ஆடைகளெல்லாம் போட்டு அவர்கள் ஆராதித்து துதித்து வருகிறார்கள். என் தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் எப்பொழுதுமே கூட இருக்கிற இந்த பரிசேயரும் சிலர் அங்கே கூட இருந்து சதிசேயரும் கூட இருக்கிறாங்க. அப்போ ஒருவர் கேட்கிறார். அந்த 2 வசனத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 38, 39 வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என் தேவ பிள்ளைகளே, அவர் சமயமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவ ஜனங்களே, நீங்களும் நானும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் இந்த இயேசுவை இன்றைக்கும் நீங்கள் போற்றாவிட்டால், அவரை போற்றுகிறதுக்காக, அவரை ஆராதிக்கிறதுக்காக, அவருடைய நாமத்தை சொல்லுகிறதுக்காக மரங்களும் கல்லுகளும் செடிகளும் கொடிகளும் காட்டு புஷ்பங்களும் மிருகங்களும் எல்லாம் அவரை ஆராதனை செய்யும். குன்றுகள் துள்ளும். இந்த பிள்ளைகளே, இயேசுவை ஆராதனை செய்யுங்க, அவரை துதிங்க, அவரை போற்றுங்க. அவர் தகுதி உள்ளவர், பாத்திரம் உள்ளவர். அவர் ஒருவரே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். மகத்துவமான காரியம் என்னவென்றால், உலகம் முழுசும் அவரை போற்றுகிறாருங்க. ஆனால் எல்லாருடைய பாவத்துக்கு பலி போயிட்டுருக்கிறாரு கழுதையின் மேலே. அவர் பலியாக கொடுக்கறதுக்கு தன்னையே பலி கொடுக்க போயிட்டுருக்கிறார். பிதா உள்ளோ, அவருக்குள்ள பிதாவோடு கூட இந்த பலியை கொண்டு போயிட்டு கொடுக்க போகிறார். இனி இருக்கிற நாட்களில் இனி வரும் சந்ததிகளுக்கும் சேர்ந்து அவர் பிரதான ஆசாரியனாக பலி கொடுத்துருக்கார். அதனால் அவரை துதிங்க, அவரை போற்றுங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.